ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம ஸ்பெஷலாக இன்னைக்கு பார்க்க போகிறது நான்வெஜ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் வெஜிடேரியன் குழம்பே போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ்ஜில் ஒரு குழம்பு செஞ்சு பார்க்கலாம். அதுவும் சிக்கனை வச்சு ஒரு பட்டர் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஒரு 4 லெக் பீஸ் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாமே சின்ன சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 மணி நேரம் கூட நீங்கள் வைக்கலாம். இன்னும் சிக்கனில் மசாலா இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் அதிகமாக வேணாம், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி விடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி விடும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சிக்கன் நல்லா ஒரு மசாலா கோட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரி வரும். அந்த அளவுக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு சிக்கனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி மசாலா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம். அந்த சிக்கன்ல இருந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இது கூடவே நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா கரைஞ்சி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து இதை நல்லா முதல் மிக்ஸ் பண்ணிடுங்க. நுரை இருக்கிறதால அது மிக்ஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு நிமிஷத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இன்னைக்கு மிக்சியில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தையும் ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி இந்த பட்டரும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு அந்த பட்டரே தெரியாத அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 400 கிராம் அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்ததால பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. அப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அந்த பச்சை வாசனையும் போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக்காக விட்டுறணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். இல்லைன்னா நம்மளுக்கு தக்காளி சட்னி டேஸ்ட் வந்துடும். அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் நம்ம இதை நல்லா குக் பண்ணுறோம். இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து தளன்னு குதிச்சுட்டு இருக்கு. இது ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். செம்ம சாஃப்டா இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கே. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவியா வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி இது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாட்டுல கூட போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அருமையான நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.